எடுக்கலனா திரும்ப கூப்பிட மாட்டியா? ஹலோ. ஒரு தடவை கால் பண்ணி எடுக்கலனா உடனே திரும்ப கூப்பிட மாட்டியா? ஃபோன் எடுக்கல. சரி தூங்கிட்ட போலன்னு நினைச்சேன். இந்நேரத்துக்கு தூங்குவாங்களா? உன்கிட்ட பேசாம நான் இன்னைக்கு தூங்கிருக்கேன். அப்ப ஃபோன் எடுக்க வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ரூம்ல தான் இருந்தேன். அப்ப எடுத்து பேசியிருக்க வேண்டியதானே? நான் எடுக்கலனா என்ன? நீ திரும்ப கூப்பிட வேண்டியதானே? அதான் நீ எடுக்கலையே, அப்புறம் திரும்ப திரும்ப கூப்பிட சொல்றியா? நீயா போனை பார்த்து கூப்பிடுவேன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. நான் போன் எடுக்கலனாலும் நீ மறுபடியும் கூப்பிடணும். இவகிட்ட பேசணும்னு உனக்கு உள்ளுக்குள்ள துடிக்கணும். அதுதான் உண்மையான லவ். அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுவோம். ஒருவேளை அவ எடுக்கலனா அப்பாடா நிம்மதியா குப்புறப்படுத்தி தூங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதுக்கு பேரு ட்ரூ லவ்வே கிடையாது. உனக்காக நான் இங்க அடி வாங்கி மிதி வாங்கி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். தினம் எனக்கு இங்க எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தெரியுமா? நான் ஏன் வீட்ல இருக்கனா இல்ல எதிரியோட வீட்ல இருக்கனானே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற என்ன பார்த்து நீ எப்படி எல்லாம் என்ன பேசுற? அம்மா தாயே, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கூட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல. சரி ஓகே, அப்ப சாரி சொல்லு. எதுக்கு? நீ என்ன செல்ஃபிஷ்னு சொன்னதுக்கு சாரி சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ பண்ணது தப்பு. என் அண்ணன் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா பண்ண பாக்குதுன்னு நானே வருத்தமா உன்கிட்ட சொல்றேன். நீ அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படியாவது என் அண்ணனுக்கு இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு சொல்ற. உனக்கு என்ன, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துட்டா அடுத்து நமக்கு கல்யாணம் நடந்துடும். அதுக்காக அண்ணன் தப்பான இடத்துல மாட்டினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்ப நீ செல்ஃபிஷ் தானே? நான் உன் அண்ணன் நல்லதுக்கு தான் சொன்னேன். நீ சொன்ன மீனிங்ல எல்லாம் நான் சொல்லல. அது கூட புரியாம நீ என்ன செல்ஃபிஷ்னு சொல்வியா? முதல்ல சாரி சொல்லு. நியாயமா பார்த்தா நீ தாண்டி எனக்கு சாரி சொல்லணும். நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டே எடுக்கல. ஆனா நான் மறுபடியும் ஃபோன் பண்ணலன்னு அதுக்கும் கோவப்படுறேன். கொஞ்சமாவது அர்த்தமா கோவப்படுறியா நீ? உன்னோட இந்த கோவம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத சரியா? நீ எனக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க? அப்படின்னா செல்ஃபிஷ் தெரியுது, ஆனா சாக்ரிஃபைஸ்னா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நீ எனக்காக என்னடா விட்டு கொடுத்துருக்க? உனக்கு எப்பவும் உன் குடும்பம் தான் முக்கியம். எனக்காகலாம் நீ தான் யோசிக்கவே மாட்டல்ல. என்ன மாதிரி ஆள்றா நீலாம்? ச்சே, உன்கிட்ட பேசினாலே எரிச்சலா இருக்கு. எது பேசினாலும் சண்டை போடுற. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இவனை எப்படி நிம்மதி இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு பகல் முழுக்க உட்காந்து யோசிப்பியோ? இத பாரு, தயவு செஞ்சு போனை வச்சிரு. எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமாண்டா, ஆமா. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எரிச்சலா தானே இருக்கும். அம்மா தாயே, போனை வைன்னு சொன்ன. நீ போன் பண்ணுவேன்னு இவ்வளவு நேரம் போனே பார்த்துட்டு இருந்த பாரு. என்ன செருப்பால அடிக்கணும்டா. வாசல்ல தான் இருக்கும், எடுத்து அடிச்சுக்கோ. இப்ப கூட எப்படி பேசுற பாரு. ஒரு சாரி சொல்லி பிரச்சனையை முடிக்கணும்னு தோணுதா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. போனை வை.